ஸோ இவரை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? தளபதி இஸ் ஆல் ஃபேவரட் மை. மாற்றமே சொல்றீங்க. A lion is always a lion. இவரை பத்தி என்னங்க சொல்றது, தமிழ்நாட்டுக்கே தெரியும் தளபதி. மை ரோல் மாடல், மை இன்ஸ்பிரேஷன் எல்லாமே தான். ஆட ஆரம்பிச்சது இவர்னால தான். இஸ் ஏ குட் ஆக்டர். குட் ஆக்டர். இப்ப அரசியல் வந்திருக்காரு, நல்லது செய்வாருன்னு தான் நம்புறோம். நான் முடிவு பண்ணிட்டேன் சார், நான் திரும்ப ஸ்குவாடுக்கு வரேன். இப்போ யங்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கறது இவர் வந்தா நல்லா பண்ணுவாங்கன்ற மாதிரி தான். 10 மந்த்ல சிஎம் ஆக போறாருன்னு சொல்லுங்க. பட் தமிழ்நாட்டில் என்னை பொறுத்தவரையிலும் மேபி திமுக அதிமுகவை தவிர ஒரு கட்சி, அது மாநில கட்சியாக இருந்தாலும் சரி இல்லை தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, அவ்வளோ பெரிய இதுலேருந்து அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இவர் பண்ணணும்னு நினைக்கிறது கண்டிப்பாக நல்லது பண்ணுவாங்க தான் நாங்கள் எல்லாரும். படிப்படியா தானே வர முடியும், எடுத்த உடனே வா, கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல எங்களுக்கும். ஃபீல்டுக்கு தான் பழசு, களத்தில் இப்போ காலத்துல எப்பவுமே இருக்காருங்க. மக்கள் இயக்கம்னு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி ஒரு இது ஓடிச்சு. இந்த ஃபீல்டுக்கு வந்தால் புதுசு, ஆனால் களத்தில் எல்லாமே இருக்குது. சில பேர் பண்றோம்னு சொல்லி இப்போ வரைக்கும் சில விஷயம் பண்ண மாட்டாங்க. அவர் நேரடியாக பேசி பண்றேன்னு சொல்றாரு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஆக்சுவலி எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு பண்ணுவாருட்டு. வந்தா நல்லா இருக்கும்ல, உங்களுக்கு வர வேண்டாமா? அதே மாதிரி தான் வந்தா நல்லா இருக்கும். லைக் அவங்களோட கட்சிக்கு சப்போர்ட் பண்றாங்க, நம்ம டிவி கேக்கு சப்போர்ட் பண்றோம். ஸோ இவரை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? இவரை பத்தி நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல, எல்லாத்துக்குமே தெரியும். பட் என்னோட ஃபேவரட் ஹீரோனா இவர் தான். அஸ் அ ஹீரோவா ரொம்ப பிடிக்கும். இவரை பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு லைன் சொல்லுங்க. தளபதி இஸ் ஆல் ஃபேவரட் மை. மாற்றமே சொல்றீங்க. லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் ஜி. ஸோ இவரை பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு லைன் சொல்லிடுங்க பார்க்கலாம் எங்களுக்காக. இவரை பத்தி என்னங்க சொல்றது, தமிழ்நாட்டுக்கே தெரியும் தளபதி. மை ரோல் மாடல், மை இன்ஸ்பிரேஷன் எல்லாமே தான். ஆட ஆரம்பிச்சது இவர்னால தான். இஸ் ஏ குட் ஆக்டர். குட் ஆக்டர். தென் அண்ட் தென் ரீசெண்டாக அரசியலுக்கு வந்திருக்காரு. நான் முடிவு பண்ணிட்டேன் சார், நான் திரும்ப ஸ்குவாடுக்கு வரேன். இப்ப அரசியல் வந்திருக்காரு, நல்லது செய்வாருன்னு தான் நம்புறோம். நிறைய பேர் அவர் வெளியவே வரல, அறிக்கை விட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, அதாவது ஹோம்ஒர்க் பண்ணிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னாங்க. அது எல்லாமே பதிலடி கொடுக்கிற விதமா அவர் கோயம்புத்தூருக்கு போயிருக்காரு. மக்கள் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கே தெரியும். நல்லது, அவர் வந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். மற்ற கட்சியை விட அவர் நல்லா வருவாருன்னு நான் நம்புறேன். இப்போ யங்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்கறது இவர் வந்தா நல்லா பண்ணுவாங்கன்ற மாதிரி தான். ஏன்னா ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு அரசியல், கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸா ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு. மேபி விஜய் வந்தா ஒரு சேஞ்சஸ் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலான்றத எல்லாருமே நம்புறோம். க்ளோஸ்லி அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப நாளா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இவர் ஒரு பீக்ல இருக்கிறாரு. ஆக்சுவலி இந்த பீக்லேருந்து இப்போ ஒரு டிசிஷன் எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆக்சுவலி எல்லாரும் அந்த டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. ஸோ இது மக்களுக்கு சேவை பண்ணுன்ற எண்ணத்தினால தான் அவ்வளோ பெரிய இதுலேருந்து அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. கண்டிப்பாக நல்லது பண்ணுவாங்க தான் நாங்கள் எல்லாருமே நினைக்கிறோம். பட் தமிழ்நாட்டில் என்னை பொறுத்தவரையிலும் மேபி திமுக அதிமுகவை தவிர ஒரு கட்சி, அது மாநில கட்சியாக இருந்தாலும் சரி இல்லை தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, கால் ஊனணும்னு நினைக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். பட்டு எந்த அளவுக்கு பண்ணுவாருலாம் தெரியல. பட் அவர் என்னமோ சினிமா மாதிரி நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எப்படி பண்ணுவாரு என்னெல்லாம் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இன்னும் 10 மந்த்ல எலெக்ஷன் வரப்போகுது. இன்னொரு மக்களை சந்திக்கல, நிறைய விஷயங்கள் பண்ண, நிறைய குறை சொல்லிட்டு இருக்காங்க. as a பப்ளிக்கா நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு மேல அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. அவரால் முடிஞ்ச எஃபர்ட்ஸ் போட்டு எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காரு. படிப்படியா தானே வர முடியும், எடுத்த உடனே வா, கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல எங்களுக்கும். இன்னும் ஒரு 10 மந்த்ல எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ 10 மந்த்ல சிஎம் ஆக போறாருன்னு சொல்லுங்க. சிஎம் ஆக போறாரு சொல்றீங்களா? எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லி அதை என்ன சொல்லி முடிச்சிடறேன். இப்போ நிறைய கட்சிகள்லாம் இருக்காங்க, பட் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும். பட் இது புதுசு இல்லை. as a பப்ளிக்கா நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த 10 மந்த்ல ஏதாவது ஒரு மேஜிக் நடக்குமா? ஏதாவது மக்களுக்கு பண்ணுவாங்க? ஃபீல்டுக்கு தான் பழசு, களத்தில் இப்போ காலத்துல எப்பவுமே இருக்காருங்க. மக்கள் இயக்கம்னு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி ஒரு இது ஓடிச்சு. இந்த ஃபீல்டுக்கு வந்தால் புதுசு, ஆனால் களத்தில் எல்லாமே இருக்குது. சில பேர் என்ன சொல்றாங்க, மக்களை நேரடியா பார்க்கல, சந்திக்கல, மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கலாம், அதிக சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களாம் நீ என்ன சொல்றது? மக்கள் நேரடியாக பார்க்கல சொல்கிறாங்க. மக்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் அவங்க பார்க்கறத மற்றவங்க பார்க்காம இருக்காங்க. அதுதான் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகாமல இறங்குவார். அதில் ஒரு விஷயத்தில் இறங்காமல் ஒன்று பண்ண மாட்டார், இறங்கினா அதை விட மாட்டார். அதுதான் எங்கள் தளபதி. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துமே எதுவுமே பண்ணல இன்னும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஒன்றுமே பண்ணல. சரி, ஸோ இவருக்கு மக்களை பற்றி தெரியும். ஸோ அவர் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணுவார். ஒரு அண்ணனா இருந்து நல்லா பண்ணுவார். இதுல என்ன, பெரியவங்கலேருந்து இப்போ வயசு பசங்க எல்லாருமே விஜய் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்கோர்ஸ் இருக்கு 100% ஜவஹர் ஜெயிப்பார். 100% தளபதி தான் ஜெயிப்பார். ஸோ நோ மோர் எனி சாய்ஸஸ். அவரே சொல்லிட்டாரு. டிஎம்கே அந்த அளவுக்கு போவாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ இனிமே சில பேர் இருப்பாங்க, ஆனால் தளபதி தான் எனக்கு தெரிஞ்சு. நிறைய விஷயம் ஸ்ட்ரெயிட்டாவும் பேசுறாரு, போல்டா பேசுறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? நல்லதா இல்லை கெட்டதா?
நேரடியாவே இதுதான் என்னோட எதிரின்னு சொல்றாங்க. ஆமாங்க, சில பேர் பண்றோம் சொல்லி இப்போ வரைக்கும் சில விஷயம் பண்ண மாட்டாங்க. அவர் நேரடியா பேசி பண்றேன்னு சொல்றாரு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஆக்சுவலி எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு பண்ணுவாருன்ட்டு. நான் ஒரு தனுஷ் ஃபேன். ஆமா, நான் வந்து தனுஷ் ஃபேன். ஆனா எனக்கு தளபதியை ரொம்ப பிடிக்கும். டிவிகேல ஒரு உறுப்பினரா நான் வந்துட்டு 2 வீக்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன். 2 வீக்ஸ் முன்னாடி தான் ஜாயின் பண்ணேன். ஸோ என்னோட அண்ணா வந்துட்டு டிவிகேல ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்காரு. ஸோ 10 மந்த்ல ஏதாவது மேஜிக் நடக்குமா தளபதி அவர்கள்? சூப்பரா நடக்கும். அவர் 2026 நம்ம தான். இவர் வந்து எந்த கட்சியோட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும், இல்லைன்னா வந்து கூட்டணி வைக்கமான நிறைய பேர் சொல்றாங்க. உங்க கருத்து என்ன? கூட்டணி வைக்காம தான் ஏன் அதனால எல்லாருமே இது பொதுவான ஒரு மெஜாரிட்டி தான் சொல்றாங்க, கூட்டணியா வேணாங்க. நான் எதனால எல்லாருமே அந்த ஹெபிலிட்டி இருக்கு அவருக்கு. மெயினா சொல்ல போனா தனியா ஹேண்ட் பண்ற ஹெபிலிட்டி இருக்கு. ஏன் நான் ஒரு சின்ன மீட்டிங்ல பாத்துட்டோம். மோஸ்ட் ஆஃப் ஆல் எனக்குன்னு ஒரு பர்சனலா கூட்டணி தெரிஞ்சா அவருக்கு எப்பவுமே இந்த இதுக்கு ரோல் மாடலா எடுத்து வச்சது விஜயகாந்த் சார். ஓகே. அவர் கூட மேபி சான்சஸ் இருந்தா வைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான். ஆனா மேபி கூட்டணி வைக்க மாட்டாரு. 10 மந்த்ல சிஎம் ஆக போறாரு, அவ்வளவுதான். தனியா தான் இருப்பாரு. ஓகேவா கூட்டணி வச்சா ஓகேவா? தனியா தான் இருக்கணும். தனியா தான் இருக்கணும். ஒரு மனுஷனா நின்று இவ்வளவு பண்றாருல. ஸோ ஹேவ் டு பி அலோன். தனியா இருந்தா பெட்டர். இது வந்து ஆஃப்டர் ஜெயலலிதா அண்ட் கலைஞர் டெத்துக்கு அப்புறமா பல சின்ன சின்ன கட்சி வந்து உருவாகுது. சீமான், ரஜினியை வந்து தூண்டி விட்டு பார்த்தாங்க. அதுக்கு அடுத்த பலியாடு மேபி விஜய்ன்னு நினைக்கிறேன். என்னோட இது அப்படிதான். இது மேபி பிஜேபியோட உந்துதல்னு சொல்லிட்டு தான் என்னோட ஆங்கிள் பாக்குறேன். அதே மாதிரி சரிங்களா? என்ன பிஜேபியோட மெயின் டார்கெட் என்னன்னா தமிழ்நாட்டில் ஓட்டை ஸ்லிப் பண்ணணும். ஏடிஎம்கே ஆல்ரெடி கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. ஜெயலலிதா போனதுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் வீக் ஆயிடுச்சு. 60 to 70% இப்போ பிஜேபி கண்ட்ரோலில் தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது டிஎம்கேவை டார்கெட் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. டிஎம்கேவை டார்கெட் பண்ணுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, பட் அந்த அளவுக்கு முடியல. இப்போ ஆளுநரை வச்சு இது பண்ணுறாங்க, ப்ளஸ் நீட்டு அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ வச்சு மடக்கி பார்க்குறாங்க. பட் இப்போ ஓட்டை ஸ்லிப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரஜினி இறக்குனாங்க. அவர் ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டு பின்வாங்கிட்டாரு. இது நம்மளுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது இவரே இறக்கியிருக்காங்க. இவர் எந்த அளவுக்கு போவாரெல்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் இப்போ 200 கோடி சம்பாதிக்கிறவரு, இத்தனை வருஷமா மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறவரு, இவ்வளோ வருமானத்தை விட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறவர், நான் வந்து பொது சேவைக்கு வரேன்னு சொல்லிட்டு நினைக்கிறாருன்னா அதை நீ ஏன் 200 கோடி சம்பாரிச்சுட்டு வெளில மக்களுக்கு சேவை செய்யக்கூடாது? இப்போ நீங்க அரசியலுக்கு வந்துட்டா மட்டும் ஒழுங்கா பண்ணுவீங்களா? என்னை பொறுத்தவரையிலும் கூட்டணி வைக்க மாட்டாங்க. மெயின் டார்கெட்டு பிஜேபியோட உந்துதல்ல தனிச்சு நின்று தமிழ்நாட்டில் ஓட்டை ஸ்பிட் பண்ணணும். டிஎம்கேவோட ஓட்டையும் ஏடிஎம்கே ஓட்டையும் ஸ்பிட் பண்ணணும். இப்போ ஏடிஎம்கே கூட பிஜேபி கூட்டணி வச்சிட்டாங்க. இப்போ டிஎம்கே ஓட்டை ஸ்பிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே டார்கெட். அப்போதான் வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபியும் வந்து இப்போ கூட்டணி சேர்ந்துருக்காங்க. இன்னும் ஒரு 2, 3, 4, 5 சின்ன கட்சியை வந்து ஏமாற்றி இடி ரைடு, அந்த ரைடு, இந்த ரைடு, எவனை வந்து அடிச்சு பிடிச்சி எவன்லாம் வந்து பிடுங்க முடியுமோ அந்த மாதிரி பிடுங்கி பயந்துங்கன்னு போறானுங்க. அந்த மாதிரி டிஎம்கே போக மாட்டேறாங்க. நீங்கள் இந்திய முழுக்க நிறைய மாநிலத்தில் இடி ரைடு விட்டு எத்தனையோ பெரிய பெரிய கட்சிலாம் அழிச்சு பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காங்க. அவன்லாம் உத்தமன் ஆயிடுவான். ஊழல்வாதின்னு சொல்லிட்டு இடியால முத்திரை குத்தப்பட்டவங்கலாம் வந்து பிஜேபி கூட கூட்டணி வச்சாங்கன்னா என்ன ஆகுது கடைசியில் முடிவு? அவன் நல்லவன் சொல்லிட்டு ரிசல்ட் பற்றி வெளில வந்துடுது. அது மட்டும் எப்படி நடக்குது? அதை தமிழ்நாட்டிலையும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒன்றும் முடியல. வந்தா நல்லா இருக்கும்ல. உங்களுக்கு வர வேண்டாமா? அதே மாதிரி தான் வந்தா நல்லா இருக்கும். சப்போர்ட் சப்போர்ட் பண்றது தப்பு கிடையாது. லைக் அவங்களோட கட்சிக்கு சப்போர்ட் பண்றாங்க, நம்ம டிவிகேக்கு சப்போர்ட் பண்றோம்.